காலைகளில் கர்த்தரை ஆராய்ச்சி நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் பிடித்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆரம்ப ஜெபத்தை நாம் அவரிடத்தில் ஏறெடுப்போம். ஆராதனைகள் ஆசீர்வதிங்க, செய்தி ஜெபங்கள் சங்கீதங்கள் நாம் ஆசீர்வதிங்க சொல்லி நம்முடைய நல்ல தகப்பனாகிய இயேசுவிடத்தில் கேட்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனை நாளுக்காக உங்க சோதனம், இந்த வெற்றி நாளுக்காக சோதனம். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்ம நோக்கி பார்க்கிறோம். வீட்டில் நாளான வீட்டில் வலிமையோடு எங்கள் மக்களை கடந்து வா. ஒவ்வொருவரையும் வீட்டில் ஆசீர்வாதத்தினால் நிறம் ஆண்டவரே கூடியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. எழுதிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆராதனை ஆசீர்வதி. பாடல் ஜெபம் செய்திகள் சங்கீதங்கள் துதிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதி. எல்லா துதிக்கிற மையம் ஓகே சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 864 பாடலை நாம் பார்ப்போம். வாழ்நாள் எல்லாம் கழிதோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். வாழ்நாள் எல்லாம் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். காலை தோறும் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். புகலிடம் நீரே கோவீரே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். புகலிடம் நீரே கோவீரே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். காலை தோறும் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். காலை தோறும் கழிகோன்று மகிழும்படி திருப்தியாக்கும் திருப்பையினால். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். மகிழும்படி திருப்பையினால். காலை தோறும்
கைகொண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். பாட்டு புஸ்தகத்திலே 765 பாடல் பாடுவோம். நேசருக்கு புது பாடல் பாடுவோம். இந்த புதிய நாளிலே புது பாடலை நாம் ஆண்டவருக்கு பாடி அவரை ஸ்தோத்திரத்துக்கு மகிமைப்படுத்துவோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தர் என்னை இருக்கிறேன், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என்னை இருக்கிறேன், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே. அப்பாவும் சமூகத்திலே நேசருக்கு ஒரு பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு ஒரு பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என்னையால் அபிஷேகம் செய்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என்னையால் அபிஷேகம் செய்கிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே. அப்பாவும் சமூகத்திலே என்னை சொல்ல ஒரு பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஒரு பாடல் பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என்னை சடுக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஒரு பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்களெல்லாம் காத்திலே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலே நோக்கி பார்க்கிறோம். அப்பாவுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்மலையே, கோட்டையே, துர்கமே, கேடகமே, மகிமையே, ஆண்டவரே தேவனே, நம்மை துதிக்கிறோம். இந்த காலங்களில் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்மலையாம் அவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே வல்லமை தீமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே நகவிக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் வாரும் Hallelujah, 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 hallelujah. స్తోత్రం ఆండవరే వ్యక్తిగత పాపకు స్తోత్రం ఆండవరే నాడు దేవుని కృపై ప్రసన్నమే దేవుని క్షమిக்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு స్తోత్రం தேவனுக்கு స్తోత్రం ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பாஸ்டிங்கா ஜெபிக்கிறோம் சேசமாய் சபைக்கு சொல்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே பேர் பாஸ்டிங்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் மக்கள் நாம சேர்ந்து யாரை வரைக்குமாக எடுத்து ஓடுக்குமியா ஜெபிக்கிறோம் உங்களோட பேசுங்க இடைபடுங்க ஆளுகை செய்யுங்க எல்லாருக்கும் உண்மையை செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே ஆமென் ஆமென். நாம் சங்கீதத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் சுகம் 32ஆம் சங்கீதம். சங்கீதம் 32 மாறி மாறி நாம் வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மனைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடவு கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சுமையான நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். அல்லேலூயா. மூன்றலையில சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் நல்ல சங்கீதம். இந்த சங்கீதத்திலே முதல் வசனத்திலே
வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன். இரண்டாம் வசனத்தில் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் இருக்கிறதோ அவன். ஆகவே நாம் பாக்கியவான்களாய் காணப்பட, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், எல்லா பாக்கியங்களையும் பெற்ற பிள்ளைகளாய், செல்வவான்களாய் காணப்பட, ஐஸ்வர்யவான்களாய் நாம் உயர்த்தப்பட, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய கபடங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய எல்லா விதமான பாவ தோஷங்களும் மன்னிக்கப்பட்டால்தான் நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ முடியும். அதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக ஜீவனே சிலுவையில் கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறபடி, வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் பரிசுத்தமான ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பாவங்களை நாம் அறிக்கை செய்வேன். மூணாவசம் சொல்லுகிறார், அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கத்தறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து. பாவத்தினாலே அவனுக்கு சமாதானம் இல்லை, கதறுகிறான், புலம்புகிறான். எலும்புகள் உலர்ந்து போய், எலும்பெல்லாம் உலர்ந்து காரணம் என்னவென்றால் பாவத்தினாலே அவனுக்கு அப்படிப்பட்ட சாபங்கள் உண்டாம். 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரவு பகலும் என்மேல் உடைய கை பாரமாக இருந்ததினால் சாரம் உஷ்ணாகார வறட்சி போல. இரவு பகலும் பாவத்தினாலே ஆண்டோடைய கையை என்ன செய்றார்? பாரமான கையை வச்சுறார். அந்த கை பாரமான கையாக இருக்கு. அதனாலே பல விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், பல தொல்லைகள் எல்லாம் இருக்கு, பல சங்கடங்கள் வருது. ஆண்டோடைய கை பாரமாய் நம்ம மேல வைக்கப்படக்கூடாது. அந்த கை நல்ல லகுவான கையாக, நல்ல ஒரு ஆசீர்வாதமான கையாக, அன்பான கையாக, நல்ல கையாக நம்ம மேல் வைக்கணும். அப்பதான் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அதுக்கு என்ன செய்யணும்னா பாவத்தை நாம் அறிக்கை செய்யணும். அதான் 5ஆம் வசனத்தில் சொல்றார், அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை அறிவித்தேன், மறைக்காமல் பாவத்தை அறிவித்தேன், மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிட்டேன், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். ஜெபிக்கிறார். அந்த சமூகத்தில் இருக்கின்ற குறைகளெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட இவருடைய பிள்ளைகள் எப்போதும் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். 6ஆம் வசனம் சொல்றார், இதற்காக சகாய் கிடைக்கும் காலத்தை இவ்வளவு எவனும் நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகமாக வந்தால் அவனை இந்த சகாய் கிடைக்கிற காலம், இது ஒரு நல்ல காலம், இது ஒரு பரிசுத்தமான காலம், இது ஒரு கிருபையின் காலம், சமாதானத்தின் காலம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற காலம். இந்த காலங்களிலே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். முறைகள் குற்றங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது, சமாதானமாகும் போது, ஆண்டவர் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாது என்று சொல்லிக்கிறபடி, பெரிய போராட்டம் வந்தாலும், வானமே அடித்து விழுந்தாலும் நம்ம அணுகாதபடி காப்பான். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் சொல்றார், உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல். அப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான பிள்ளைகளை கர்த்தர் போதித்து என்ன செய்யற? நல்ல ஆலோசனைகள் தந்து நல்ல பாதையிலே, ராஜ பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கர் அநேக வேதனைகள் கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சொல். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து விடு. கையில உரை போட்டுக்கொண்டு இந்த கணக்கில் எல்லாம் ஏறி வேலை செய்வாங்க. அவங்க என்ன செய்யாது? இந்த கணக்கு ஒன்றும் செய்யாது. அதுபோல கிருபை நம்ம என்ன செய்கிறது? மோடிக்கொள்ளுது. நம்மை ஒரு கவசம் போல நம்மை சூழ்ந்து விடுது. எல்லா தீமைக்கும் இந்த கிருபையை நாம் பற்றிக் கொள்வோம். கிருபையானவர்களுக்கு கேட்போம். கிருபையோட தேவன் நமக்கு கிருபை தருவார். கடந்த நாட்கள் தான் கிருபையினாலே அவர் நம்மை காப்பாற்றி நடத்தி வந்தார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை, புதிய கிருபை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் அனுதினமும் பெற்று ஆண்டவருடைய மகிழ்ச்சியாக வாழ கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தில் நாம் உதவி செய்வாராக.
இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அடுத்த வாரத்திலே நாம் இயேசுவின் சீசனாகிய அந்திரேயாவை குறித்து நாம் நல்ல செய்தியை கேட்டோம். 7 காரியங்கள் கேட்டோம். அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். 7 காரியங்களை குறித்து எப்ப கேட்டாலும் என்ன செய்யணும்? அந்திரேயாவுடைய 7 காரியங்கள் சொல்லணும். சாராளின் சரிதையை குறித்து நாம் இந்த நாளிலே பார்ப்போம். ஆபிரகாமுடைய மனைவியான சாராளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 23:1-2. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் ஒரு நல்ல விசுவாச வீரனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அது அவருடைய மனைவியின் மரித்த நாளாக இருக்கிறது. ஆபிரகாம் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள், துன்பங்கள், தொலைகள் வந்தும் அவர் அழுததாக தெரியவில்லை. அவருடைய ஒரே மகனை ஆண்டு மணி செலுத்த சொன்ன போது கூட அவர் 5 ரூபாய் இப்படி சொல்லிட்டீங்களா சொல்லி அவர் அழலை. கம்பு எல்லாம் எடுத்து தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு செய்றாரு. மலை மேல ஏறி போகும்போது அவர் அழலை. அங்கே மகனை படுக்க கட்டி, கயிறு வைத்து கட்டி படுக்க வைத்து பிறகு மேல் அவனை உட்கார படுக்க வைத்த போது கூட, அறுவாலைக்கு போகும்போது கூட அவர் என்ன செய்யல? அழல். ஆனால் அவர் அழுத ஒரே இடம் அவருடைய மனைவி மரித்த போது அழுதார் என்று நான் வாசிக்கிறேன். ஆகவே ஆபிரகாம் புலம்பி அழுவதற்கு சாராளிடத்திலே காணப்பட்ட நல்ல குணங்கள் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவ சுத்தம் செய்ய அவள் தோள் கொடுக்கிற ஒரு மனைவியாக சாராள் இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவனுக்கு தோள் கொடுக்கிறவனாய் உறுதுணையாக இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைத்தார். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிறோம். 12:1 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அவர் அழைத்தார். உடனே அவன் கீழ்ப்படிந்த குடும்பத்தோடு பெரிய பரிவாரத்தோடு கூட அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசியதை சாராளிடத்தில் அவர் கூறினதாக தெரியவில்லை. ஆனால் புறப்பட்டு போவோம் என்று அவர் சொன்ன போதே அவள் உடனே கணவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்படி ஆண்டவர் அழைத்ததை அவளும் ஏற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறார். அவள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எதிர்மறையாக கூட ஒன்றுமே சொல்லவில்லை. அவ்வளவு காலம் தாய்காப்பனோடு கூட சொந்தக்காரனோடு கூட அவள் வாழ்ந்த அதே இடத்தை விட்டு புறப்பட்டு எங்கே போகிறோம் என்று கூட தெரியாமல், அவளும் அதை குறித்து விசாரிக்காமல் கணவன் போகிற இடத்திற்கு என்ன செய்கிறாள்? புறப்பட்டு போகிறாள். அப்படி தேவ சுத்தம் செய்ய ஆபிரகாம் புறப்பட்ட போதே அவள் உறுதுணையாக இருந்து அவனுக்கு உதவி செய்து, ஒத்தாசை செய்து, ஆதரவு செய்து, அவன் போகிற இடங்களெல்லாம் அவள் போயிருந்து கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்களை சகித்து, யார் இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறோம்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை கேட்காமல் அவள் என்ன செய்யறான்? அவள் கர்த்தரை கனப்படுத்துகிறான். அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறான். அவருக்கு உறுதுணையாக இருக்கு. அவங்க நம்ம தேவ சுத்தம் செய்ய முடியல. அதுபோல நாமும் நம்முடைய என்ன செய்யலாம்?
மனைவிமார் கணவனுக்கு உறுதுணையாக இருக்கிறது, மனைவி கணவனுக்கு உறுதுணையாக இருக்கிறது, மனைவி கணவன் மனைவிக்கு உறுதுணையாக இருக்கிறது. பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு பலப்படுவதற்கு பெற்றோர் உறுதுணையாக இருக்கிறது. மனைவி ஜெபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு கணவன் உறுதுணையாக இருக்கிறது. கணவன் பைபிள் வாசிக்க ஜெபிக்க ஆண்டவரோடு உறவாடுவதற்கு மனைவி என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமோத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவன் தன் வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் அவிசுவாசியும் கெட்டவனாக இருப்பான் சொல்றது. சொந்த ஜனங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி 5:8 வாசிக்கிறோம். அவங்க விசாரிக்க வேண்டும். என்ன விசாரிக்க வேண்டும்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லி அம்மா அப்பா சொந்தக்காரர்கள் எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவர்களை ஒவ்வொருத்தையும் பேசும்போது நம்முடைய பேச்சுக்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக பேச வேண்டும். என்ன இன்னைக்கு பைபிள் படித்தீர்களா, ஜெபம் பண்ணீர்களா, என்ன செய்தீர்கள் என்று சொல்லி அப்படியே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரையும் விசாரிக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒருவர் என்ன செய்யுங்கள், புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லணும். புத்தி தான் சொல்லணும். அவங்களை தேர்க்கணும். நான் எப்போ தேர்ச்சி படிங்க, ஆண்டு வரப்போகிறார், சீக்கிரம் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி உற்சாகப்படும். அப்படி நாம் ஒருவருக்கொரு உறுதுணையாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். நம் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு நாம் எல்லாரும் குடும்பமாய் சொல்ல முடியும். ஆகவே தேவ சித்தம் செய்ய அந்த சாராள் கணவனுக்கு உறுதுணையா இருந்தாள் என்று பார்க்க. அதனால்தான் அவள் மரித்த போது அவர் புலம்பி அழுகிறார். இந்த துக்கத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவருடைய உள்ளத்திலே காணப்படும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், புருஷனை கனம் பண்ணினான். 1 பேதுரு 3:6 வாசிக்கிறோம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். சாராளை போல நாமும் கணவனை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். தமிழகத்தில் தென் பகுதியிலே உள்ளவர்கள் பெண் பிள்ளைகள் கணவனை நன்றாக மதிப்பார்கள், கனப்படுத்துவார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆகவே சாராளை போல கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக நம்முடைய சகோதரிகள் காணப்படுகிறேன். சாராளை போல கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணையோ எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவாய் கணவனை கீழ்ப்படுகிறார். கணவனை பார்த்து ஆண்டவனே என்று சொல்கிறார். எவ்வளவு கனம் பண்றாங்க, எவ்வளவு தூரம் அவனை உயர்த்துகிறான். ஆண்டவனே என்று சொல்லி அவன் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு அம்மா இருக்கிறார்கள் சிவகாசியில. அவர்கள் தன்னுடைய கணவனை எஜமானே என்று அழைப்பார். எஜமானே வேதம் சொல்லுகிறபடி கணவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அவருடைய மனைவியாக சாராள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். திருவள்ளுவர் மனைவி ஒரு நாளிலே மறைத்து போன போது திருவள்ளுவர் அழுது புலம்பினார். அவர் எப்படி அழுதார் என்றால், பின் தூங்கி முன் எழுந்தவளே என்று சொல்லி அழுதார். ஏனென்றால் இவர் திருக்குறள் எழுதி அவர் ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் காடுகளிலே வந்து எழுதி வீட்டுக்கு வருவார். அந்த உடனே அவருக்கு ஒரு இலை போட்டு அதில் சோறு போகும், கழுவி சோறு போட்டு
அதில் ஒரு ஊசியும் வைத்து ஒரு சுரம் கொடுக்கையில தண்ணீரும் வைத்து அப்படியாக அவரை உபசரிப்பார். சோறு கீழே விழுந்து விட்டால் அந்த ஊசியிலே அவர் அதை எடுத்து அந்த சுர கொடுக்கையிலே முக்கி இன்னும் சாப்பாட்டிலே போட்டுக் கொள்வார். இப்படிப்பட்ட பக்குவங்களெல்லாம் அவருக்கு செய்து பிற்பாடு அவருக்கு வெஞ்சாமரை வைத்து வீசி அவரை தூங்க வைத்து பிற்பாடுதான் போய் தூங்குவார். ஆகவேதான் அவர் மறித்த போது மிகவும் துக்கப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதறினார், அழுதார், புலம்பினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அன்பான தேவதை அப்படியாக புருஷன் சாப்பிட்ட பின்தான் மனைவி சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சடகனுடைய தமிழ்நாட்டில் உண்டு. புருஷன் தூங்கின பின்னால் மனைவி தூங்க வேண்டும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட சில காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்வோம், கணவனை கனம் பண்ணி செய்தால் நாம் சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் சாராள் அப்படிப்பட்டதான எல்லா உலகங்களிலும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அப்படிதான் அவர் படித்த போது அவர் அழுது புலம்புகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படைந்து இருக்கிறார்கள், அலங்காரம் செய்வதிலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் புருஷன் சொல்லுகிறபடிதான் அலங்கரித்தார். அதில் கூட அவருக்கு கீழ்ப்படித்தார்கள். அலங்காரம் செய்வதில் கூட சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படி அலங்காரம் பண்ணுவேன், ஏன் இஷ்டம் உனக்கு என்ன அப்படிலாம் சொல்லி எதிர்த்து பேசுவார். ஆனால் சாராள் அலங்காரத்தில் கூட அவள் என்ன செய்தலாம், புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். ஆபிரகாம் சாராளுக்கு நல்ல சத்தியங்களை சொல்லி இருப்பார். நமக்கு ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நகரத்தில் தெருக்கள் எல்லாம் சுத்த பொன்னாய் இருக்கிறது, மதில்கள் எல்லாம் மாணிக்க கற்களாய் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பார். ஆகவேதான் அவள் உலகத்தை வெறுத்தார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிக்கிறோம். அதில் மத்திய வச்சரத்தினால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த படைந்துக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சரங்கள், 2வது சந்திர நீளம், 3வது சந்திரகாந்தம் இந்திரனிலும் சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ண ரத்னம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சூரியனம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆபிரகாம் அறிந்திருப்பார். அவன் தேவனோடு அதிக நெருங்கி பழகினதுனாலே தேவனுக்கு நண்பனாய் இருந்தார் சொல்லப்படுது, சிநேகிதனாய் இருந்தார். ஆகவே ஆண்டவரும் எதையும் மறைக்காமல் பரலோகத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அதையெல்லாம் மனைவியிடத்திலே சொன்ன போது அவள் இந்த உலகத்திலே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அதை வாய்ப்புவது இதை வாய்ப்புவதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க எதுவுமே கேட்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை வெறுத்த ஒரு சகோதரியாக காணப்படுகிறது. உலகத்தை வெறுத்த ஒரு மனைவியாக கணவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரிக்கிறவர்களாக இருந்தார். ஆகவே வேதம் இன்னும் சொல்லுகிறது 1
பேதுரு 3 நாள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். மயிரை பெண்ணி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறப்பான அலங்கரிப்புகளுக்கு அலங்காரமாயிராமல் அணியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. தேவனுடைய பார்வையில் அதுவே வெளியேறப்பட்டது என்பதை சாராளுக்கு விளக்கி சொன்னதுனாலே சாராள் உலகத்திலே இருக்கிற நாட்களிலே வாழ்நாள் முழுவதும் தன்னை பரிசுத்தத்திலேயே அலங்கரிக்கிறவனாக இருந்தான். நல்ல குணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொண்டான். ஆடை ஆபரணங்களினால் அல்ல. எனவே உலகத்தை வெறுத்து ஆண்டவரை நேசித்தாள் என்று சொல்லிப்பார். கணவனான மனைவியிடத்தில் ஆவிக்குரிய காரியங்களையே பேச வேண்டும், பரலோகத்தை பற்றியே பேச வேண்டும். அப்போதுதான் மனைவிமார் உலகத்தை வெறுத்து இயேசுவை நேசிப்பார்கள். அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமாம், நம்முடைய குடும்பத்தில் மற்றவர்களுக்கு யாருக்கு பேசினாலும் பரலோகத்தை குறித்தே பேசுவோம், ஆண்டவருக்கு அவருடைய அன்பை குறித்தே பேசுவோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லுவோம். உலகத்தை நாம் வெறுத்து கர்த்தரை பின்பற்ற ஒரு பூர்வ புத்தி சொல்லி அவருடைய சத்தியத்தை கை கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவரெல்லாம் சாராள் மரித்த போது இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவர்களாக இருந்ததுனாலே அவர் அழுது புறப்படுகிறார் என்று சொல்லிப்பார். 4ஆவதாக விருந்தினரை உபசரிக்கிறவராக இருந்தார். ஆதியாகமம் 18:6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுட என்றார். ஆபிரகாம் கூடாரத்துக்கு தேவன் மனித உருவில் வந்தார். திரியேக தேவன் வருகிறார். 3 பேர் வருகிறார். ஆவியான தேவன், குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன் 3 வருகிறார். ஆனா மனித உருவில் வந்ததுனால அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட எப்போதும் யாரையுமே உபசரிக்கிற ஒரு சகோதரியாக சாராள் இருக்கிறார். ஆகவே எப்போதும் யார் இருந்தாலும் உபசரிக்கிறார், போனாமல் உபசரிக்கிறார். அதனால ஆபிரகாம் சொல்லுகிறார், 3 பேர் வந்திருக்கிறாங்க, நீ 3 படி வெள்ளிய மாவு எடுத்து அதை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்று சொல்லு. உடனே அவள் என்ன செய்கிறார், அசைந்து அவர்களை உபசரிக்கிறாள் என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு நன்றாக தெரிகிறது மனைவி பலவீனமான ஒரு பாட்டமாக இருக்கிறாள் என்று சொல்லி. ஆகவே அதை பகிர்ந்து கொடுக்கிறார். வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ ஒரு இடம் கல்லை பிடித்து அடித்து என்ன செய், கொண்டு வா என்று சொல்லு, சமைத்து கொண்டு வர சொல்லு. இப்படியான வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிறவராய் அப்படிப்பட்ட ஞானம் ஒரு கணவனுக்கு வேண்டும். எல்லா வேலைகளையுமே மனைவியே செய்யாமல் அதை பிரித்து கொடுப்பதே நல்ல ஒரு புத்திசாலிதான். அப்படி செய்யும் போது அந்த குடும்பம் ஒரு சமாதான சந்தோஷமான குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமாக காணப்படும். நம்ம நேரத்தில் வாசிக்கிறோம், 1 Peter 3:7 சொல்லப்படுகிறது, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே புருஷர்கள் என்ன செய்யணும், அவர்களை எல்லாருக்கும் கனம் பண்ணி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுது. எனவே மனைவி பலவீனம் பாண்டம் என்று அதை அறிந்து ஆபிரகாம் வேலைகளை பிரித்து கொடுத்ததினாலே சீக்கிரமாக வேலைகள் முடிந்தது. வந்தவர்களும் சாப்பிட்டு சந்தோஷமாய் அவர்களை ஆசீர்வதித்து போனார்கள். அந்த நாளிலே ஆதியாகமம் 18:14 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நாளிலே தானே 90 வயதுள்ள சாராளுக்கு ஒரு குழந்தையை வாக்கு பண்ணினார் என்று அவள் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவர் கால திட்டத்தில்
உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல். அப்படியாக கர்த்தர் அவள் அன்பாய் உபசரித்து முகமோனாமல் சந்தோஷமாய் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உபசரித்ததினாலே அந்த குடும்பத்தின் தேவைகளை தேவன் அறிந்தவராக அவர்கள் கேட்காமலே என்ன செய்யலாம், குழந்தை தருங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி அப்படியே ஈசாக்கை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் 3 அல்லேலூயா சொல்வார். எபிரேயர் 13:2 கூட நாம் அதை குறித்து படிக்கிறோம். ஆவியானவர் அதை குறித்து எழுதியிருக்கிறார். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையோ உபசரித்தார்கள் என்று சொல்லுகிறார். சரிங்களா? தேவனையே உபசரித்திருக்கிறார் சாரா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கெல்லாம் வருகிறது இல்லை, ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அதற்கு பதிலாக அவர்கள் தான் வருவார். அவர்கள் வரும்போது நீங்கள் ஆண்டவரை போல அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய நல்ல உபசனைகள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு இயேசு சொன்னபோது அம்மா என்ன செய்யறாங்க, ஜுரமாய் படுத்திருந்தாலும் ஆண்டவர் தொட்டு அவர்களை தூக்கிவிட்ட போதே உடனே எழுந்திருந்து பணிவிடை செய்யலாம். பணிவிடைகள் செய்யணும். என்னுடைய ஊழியர்களுக்கு பணிவிடை செய்யணும். என்னுடைய ஊழியர்களுக்கு பணிவிடைகள் செய்யணும். அதுதான் உங்களை ஆண்டவர் சுகமாய் வைத்திருக்கிறார். உங்களை தூக்கி விடுகிறார். எல்லா விதத்திலும் உங்களை தூக்கி உயர்த்தி வருகிறார். பணிவிடைகள் செய்யணும். நம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை மறந்து விடக்கூடாது. விருந்தினரை, தேவ தூதர்களை, தேவனையே உபசரிக்கிற ஒரு நல்ல சுபாவம் அவர்களுக்கு இருந்தது. நாமும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் மனைவி மரித்த போது ஆபிரகாம் அழுது புலம்புகிறார். 5வதாக நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள சாரா. எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவராக இருந்தும் பிள்ளை பெற்றார் என்று வாசிக்கிறோம். சாராளுக்கு நல்ல விசுவாசம் வருது. அதனால்தான் விசுவாசத்தின் தாய். விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய தாய் சாரா. விசுவாசிக்கிற எல்லாருடைய தகப்பன் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரம் செத்து போனதை அவள் அறிந்திருக்கிறார். அவருடைய கற்பம் செத்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவள் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை அவள் கேட்டபோது விசுவாசம் அவளுக்கு வந்தது. ஆகவே அவளுக்கு காலங்களிலே ஒரு குமாரனை கொடுக்க முடிந்தது. நீங்க நமக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்க வழி இல்லைன்னு வைங்களேன். சைக்கிள் கூட வாங்க காசு இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு கார் தருவேன்னு சொன்னார். கார் தருவேன்னு சொன்னார். அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் எப்படியும் அதை தர முடியும். அல்லேலூயா. தரும், விசுவாசிக்கணும். நாம் நிறைய கடன் பட்டவர்களா இருக்கிறோம். கடன் நிறைய இருக்குது நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுங்க. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த மாதிரி என்ன சொல்வாரு, நம்முடைய கடன்களை அடைக்க உதவி செய்ய மற்றவர்களுக்கும் கடன் கொடுக்கிற அளவுக்கு உயர்ப்போம். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா விதத்திலும் தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி செல்வார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் கேட்கிற நன்மைகளை தருவோம். ஆகவே இந்த விசுவாசம் உள்ள ஒரு மனைவியாக சாராள் இருந்ததுனாலே ஆண்டவர் அந்த சாராளை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். சாராள் மரித்த போதே ஆபிரகாம் புலம்பி அழுதார். புலம்பி கண்ணீரோடு அழுகிறவராய். 6வது நாம் பார்க்கிறோம், மரணத்திலும் தனித்து வாசம் செய்கிற ஒரு மனைவியாக சாராள் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம்.
ஆபிரகாமுடைய மனைவி மனைத்த நிமித்தம் அழுது புலம்பியது மட்டுமல்ல, ஆபிரகாம் அவளுக்கென்று ஒரு பிரத்யேகமாக செப்பரேட்டாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்ததுனாலே அவளை எப்படியும் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவள் தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்று அந்த ஆபிரகாம் விரும்புகிறார். அவளுடைய வாஞ்சையும் அப்படி இருந்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். என்னாகும் 23:9 வாசிக்கிறோம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு சமமான தனியே வாசமாய் இருப்பார்கள் சொல்லி. ஆகவே அந்த வசனத்தின்படி பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மகளாக, பெற்றெடுக்கப்பட்ட ஒரு சாராளாக, தனிமையில் வாசம் பண்ணுகிற ஒரு சாராளாக அவள் காணப்படுகிறதை பார். ஏன் ஆமன்பானவர்களே, அடுத்ததாக நம்ம அதுக்காகத்தான் ஆபிரகாம் கதறி அழுது மட்டுமல்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடக்க ஆராதனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அருமையாய் செய்து முடித்தார். ஏழாவதாக நாம் பார்க்கிறோம், தான் விரும்பின பரம தேசத்தை அடைந்தார்கள். எபிரேயர் 11:14 நாம் வாசிக்கிறோம். அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று சொல்லப்படும். சாராள் எதை விரும்பினார்களா? பரம தேசத்தை விரும்பினார்கள். எனவே மரித்த போது பரம தேசத்திற்கு அவர்கள் சென்றார், பரம ராஜ்யத்திற்கு சென்றார், பரலோகத்திற்கு சென்றார். அவர்களை ஆண்டவர் அழைத்துக் கொள்ள சுத்தமான போதே அவர்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்த்து நிற்கவில்லை. எப்போதுமே எதிர்த்து நிற்காத ஒரு பெண்ணா இருந்த, ஒரு அருமையான மகளா இருந்த ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் இந்த மரிக்கிற சமயத்தில் கூட அவர்கள் எதிர்த்து பேசவில்லை. எடுத்து கேட்டுடலாம், ஆண்டவரே, வயதான காலத்துல ஒரு மகனை கொடுப்பேன், அவனுக்கு ஒரு திருமணத்தை நான் செய்து வைத்து பார்த்துவிட்டு நான் கண்ணை மூடிக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தான். பேரனுடைய பாதலுக்கு நான் கண்ணை மூடுறேன் என்று சொல்லியிருக்கலாம். இந்த வயது மட்டும் தான், இன்னும் அதிக நாட்களை எனக்கு கூட்டிக் கொடுங்கன்னு சொல்லி எசேக்கியாவை போல கேட்டுட்டான். அல்ல, அவர்கள் பரம தேசத்தை விரும்பி விட்டார்கள். பரம தேசத்தின் மேலே அவர்கள் ஆசையை வைத்து விட்டார்கள். ஆகவே அந்த பரம தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, அவர்கள் பரிசுத்தமான மகளாக இருந்தார். அபிமெலேக்கு ராஜா, பார்வோன் ராஜா, இவர்கள் எல்லாம் இந்த அம்மாவை கொண்டு போய் கெடுக்க பார்த்தபோது கூட அவர்கள் யோசேப்பை போல பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டார்கள். ஆவியாத்மா சரீரத்திலே அவர்கள் பரிசுத்தமான ஜீவத்திலே தன்னை கைப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்ததினாலே பரமதேசத்தை அடைந்தார்கள். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலே ஆபிரகாமுடைய மனைவி சாராளை குறித்து நாம் 7 காரியங்களை பார்ப்போம். சாராள் மரித்த போது ஆபிரகாம் ஏன் புறம்பே அழுதார் என்பதை குறித்து நாங்கள் விவரமாய் பார்க்க கிருபை செய்ய, கணவன் தேவ சுத்தம் செய்ய உறுதுணையாக இருந்தார்கள். 2வது கணவனை கனம் பண்ணினார்கள். 3வது கணவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். 4வது வீட்டுக்கு வந்த திரியேக தேவனுக்கு விருந்து கொடுத்தார்கள். 5வது விசுவாசம் நிறைந்த தாயாக இருந்தார்கள். 6வது மரணத்திலும் தனித்து வாசம் பண்ணினார்கள். 7வது பரம தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினாலே ஞானப்படைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சார்கள் போல ஜீவித்து உடைய ராஜ்யத்தை சொந்தக்க உதவி ஆசீர்வாதம், கனம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமமே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் மாறாமல் வருகை நாள் மட்டும் இருப்பதாக. ஆமென்.